ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசி நேயர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டினுடைய முதல் ஆங்கில மாதமான ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் அடுத்தடுத்து உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, எப்படிலாம் நடக்க போகுது, அது மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாபா வங்காவினுடைய கணிப்புகளானது வெளியாகி இருக்குங்க. ஸோ அவருடைய கணிப்புகள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே உண்மையாகவே நடக்கக்கூடிய வகையில் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அவருடைய கணிப்பின்படி துளாராசி என்பவர்களே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகுது, இந்த மாதிரி நிறைய தகவல்களை தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி சுக்கிர பகவானால் ஆளப்படக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனி உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. அதாவது லாபங்கள் பார்த்தீங்கன்னா கொட்டுன்னு கொட்ட போகுது. பல மாத பிரச்சனைகளானது இந்த மாதத்தோட சரியாக போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குரு பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாகவே கிடைக்க இருக்குங்க. ஸோ இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில் என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நிகழப்போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜனவரி பிறந்தாலே தமிழ் மாதமான தை மாதமும் பிறந்துடும். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது எல்லாருடைய நம்பிக்கையும் கூட. பலரும் பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் வந்தாலுமே கூட இந்த தை மாதம் எப்போ வரும் அப்படின்னு தான் காத்துட்ருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தை மாதம் புண்ணியமான ஒரு மாதம், புனிதமான ஒரு மாதம். என்னதான் புனிதமான மாதமாக இருந்தாலுமே கூட ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நடக்கக்கூடிய விஷயங்கள் எதை பொறுத்து அப்படின்னா அவங்களுடைய கிரகநிலைகளை பொறுத்து மட்டும்தான். ஸோ கிரகநிலைகள் எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்றத வச்சு பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடிய வகையில் தான் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் என்னெல்லாம் நடக்காமல் அப்படியே எங்கெங்கெல்லாம் நின்று போய் கடந்துச்சோ அதெல்லாம் இப்போ மீண்டும் நடக்க போகுது. ஸோ புதிய விதமான வாய்ப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அந்த மாதிரி தான் கிரகநிலைகள் எல்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன கிரகநிலைகள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த காலகட்டங்களில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனோடு இணைந்து புதச்சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் கிடையாதுங்க, குருவுடைய பார்வையும் உங்களுடைய ராசியின் மீதே கிடைக்கிது. குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ குருவினுடைய ஆசி உங்களுடைய ராசிக்கு கிடைக்கும் பொழுது அட்டகாசமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா குரு சாதாரணமாக கிடையாது, வக்ரமாக வேற இருக்கிறாரு. வக்ரம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்குவாருங்க. அதாவது கடந்த காலத்தில் என்னெல்லாம் தடைப்பட்டதோ, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போனதோ அதெல்லாம் இப்போ கிடைக்கும். கரைந்து போன சேமிப்புகளை எல்லாம் ஈடுகட்டுறதுக்கு புதிய புதிய வருமானங்கள் கிடைக்கும். புதுசாக வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொல்லைகளும் பார்த்திங்கன்னா விலக ஆரம்பிக்கும். நல்ல உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே கிரகநிலைகள் தான் ரொம்ப காரணமாக இருக்குது. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த கிரக அமைப்புகள் தான் காரணம்னு சொல்லணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அருள் பாலிக்க போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியதுன்னா குரு தாங்க. குரு பகவான் மிதுன ராசியில் இப்போ இருக்கிறாரு. மிதுன ராசியில் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. ஸோ இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வக்ர நிலையில தான் பயணிக்கவும் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பார்வை 3 மற்றும் 5ஆம் வீடுகளில் விழுது. ஸோ குரு பகவான் உங்களுடைய ராசியில் தான் பார்க்குறாரு. அப்படிங்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சகோதரஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஸோ அவர் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சரி பண்ணி கொடுப்பார். அதாவது பார்த்திங்கன்னா எதிர்ப்பு, வியாதி, கடன் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான எதிர்ப்புகளையும் போக்கி கொடுக்கும். எதிர்காலத்தை பற்றின பயத்தை போக்கி கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்ல ஒரு விஷயங்களை தான் கொடுக்க போகுது. உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும். ஆரோக்கிய தொல்லையால் தான் நான் பாதிக்கப்பட்டுருக்கேன், எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லைகளானது விலகப்போகும். அதிலேருந்து நீங்கள் நிரந்தரமாக வெளிவருவீங்க. ஸோ எல்லாம் சரியாக போகி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். குருவினுடைய பலத்தால் உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண யோகம் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் யாரும் திருமணமாகாமல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே மாதிரி தான் பூர்வீக சொத்துக்களில்
சொத்து பிரச்சனைகள் வந்து முடியாமல் இருக்குது, நீண்டுகிட்டே போகுது, அந்த பிரச்சனைகள் எப்போ குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து குறையாமல் இவ்வளோ நாளாக வந்து நீடித்து போனது இல்லையா, அதெல்லாம் வந்து சரியாக போகும். பாக பிரிவினைக்கெல்லாம் ஒத்து வராமல் இருந்த உடன் பிறந்தவர்கள் கூட இப்போ மனசு மாறிடுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து உங்களுடைய பாக பிரிவினையும் சரிவாக நடக்கும். பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் நல்ல பலன் கொடுக்கும். ஸோ அவங்களுடைய ஃப்யூச்சருக்காக நீங்கள் சேமிக்கிறதா இருக்கட்டும், அவங்களுடைய நலனுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய கல்வியாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து சரியாக வந்து செஞ்சு முடிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டைமில் இடம் வாங்கலாம், வீடு கட்டி முடிக்கலாம், இல்லைனா வந்து வீடு கட்டணும், இடம் வாங்கணும், அதுக்காக வந்து பண உதவிக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, கவர்மெண்ட் மூலிமா எதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல தகவல் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. அதே மாதிரி தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா தொழிலில் வந்து நீங்கள் விருத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் இன்னும் வந்து நல்லபடியாக வந்து இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே வந்து பயன்படக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் புதன். புதனுடைய சஞ்சாரத்தின்படி பார்க்கும்போது துளாராசிக்காரர்களை 9 மற்றும் 12 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு இப்போ பஞ்சமஸ்தானத்தில் வந்து இருக்கிறாரு. ஸோ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்னா நல்ல ஒரு யோகத்தை தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. இந்த காலகட்டம் துளாராசி நேயர்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நீங்கள் இது வரைக்கும் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் நமக்கு இருக்கும், நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்லாம். ஆனால் இதெல்லாம் இப்போ வந்து நடக்குங்க. துணிச்சலாக எல்லா முடிவுகளையும் நீங்கள் எடுத்து வைப்பீங்க. நிறைய வெற்றி வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சாதாரணமாகவே செஞ்சு முடித்து வெற்றி பார்த்துடுவீங்க. அந்த வேலையை செய்கிறதுக்கு மற்றவங்க கூட கஷ்டப்படலாம், அதை செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையுமே வந்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்குது. ஸோ எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க. அதே போல் அலுவலக பணிகள்லேயும் அப்படிதாங்க. உங்களுடைய திறமைகளுக்கு ஈடு இணையாக வேறு யாராலையும் செய்யவே முடியாது. அதனால் உங்களுடைய திறமையை எல்லாராலும் வந்து பாராட்டப்படும், எல்லாரும் அங்கீகரிப்பாங்க. அதுவும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நல்ல ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க, பதவி உயர்வு கொடுப்பாங்க, சம்பள உயர்வு, பரிசு, பாராட்டு, விருது இப்படின்னு எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை பார்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வியப்பாக தான் இருப்பாங்க. பரவாயில்ல, இவ்வளோ வேலை உங்களால் செய்ய முடியுதா, இந்த மாதிரிலாம் செய்ய முடியுதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஒரு வெகுமதிகள் தான் வந்து கிடைக்க போகுது. அதே போல் இந்த டைமில் தாய்மாமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாக போயிடும். மொத்தமாக துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னத்தெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் இப்போ வந்து மீண்டும் எடுப்பீங்க. அதாவது இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுக்கிறதுக்கான வழிகள் எல்லாம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரனும் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்றைக்கி தான் மாறுறாரு. ஸோ பஞ்சமஸ்தானத்தில் இப்போதைக்கு இருக்கிறாரு. இதனால் பிள்ளைங்களால் உங்களுக்கு அப்பப்போ விரயம் ஏற்படும். ஸோ அவங்கள எப்போதும் உங்களுடைய பார்வையிலே வச்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க. பிள்ளைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் தடைகளை பார்த்துட்ருக்கீங்க, முன்னேற்றம் அடையாமல் இருக்காங்க அப்படின்னா கூட எல்லாமே வந்து சரியாக போகும். ஸோ இனிமேட்டுக்கு நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம். தடைப்பட்டது எல்லாமே சரியாக போகும். இடம் மாறுதலாக இருக்கட்டும், பணி மாறுதலாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நடக்குங்க. ஸோ வியாபாரமும் சூப்பராக இருக்கும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் நல்ல மாற்றம் இருக்கும். ஸோ இனிமேட்டுக்கு நடக்கக்கூடியது எதுவுமே உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கவே இருக்காது. எல்லாமே வந்து நேர்மறையான விஷயங்களை தான் சந்திப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் உங்களுக்கு ஒப்பந்தங்கள் மூலமாக நிறைய ஆர்டர்கள் வரும். ஸோ கான்ட்ராக்ட் வச்சு நீங்கள் நிறைய விஷயங்களை செய்வீங்க, நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையுமே எடுத்து செய்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. உங்கள் பேரில் சொந்தமாக ஏதாவது வந்து ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்து வைங்க. ஏன்னா நீங்கள் இப்போது சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல முடிவுகளானது கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தரமான விஷயங்களை வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் துளாராசினியர்களுக்கு நடக்க போகுது. அதாவது என்னெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் எப்போ நடக்கும், எப்போ மாறும் அப்படின்ற மாதிரி சிந்தனைகளோடையே நீங்கள் இருந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னாடி கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே துளாராசினியர்களுக்கு வந்து அந்தளவுக்கு சரியாக இருந்திருக்காது. எதை எடுத்தாலும் பிரச்சனை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடனாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், இது மாதிரி எதுலையாவது ஒன்று சிக்கி தவிச்சிருப்பீங்க. நிறைய செலவுகள், தேவையில்லாத கடன் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. கண்டிப்பாக ஒன்றா வந்து சரி பண்ணிவிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகநிலைகள் சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையை கையில் வச்சுக்கோங்க. இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய நாள், மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாள்.
செல்வ செழிப்போடு வாழணும், கடன் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இந்த நாளில் தாங்க நீங்கள் வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. ஸோ ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்த்துடுவீங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் சமயபுரம், திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மனை போய் தரிசனம் செய்யுங்க. அப்படி உங்களால் அந்த மாரியம்மனை போய் தரிசனம் செய்ய முடியலனா வீட்டுக்கு பக்கத்துலேயே கண்டிப்பாக மாரியம்மன் கோவில் இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் போய் மாரியம்மனை வழிபாடு செய்யுங்க. இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முதியோர் இல்லங்கள், ஆதரவற்ற இல்லங்கள், இந்த இடங்களுக்கு போய் ஒரு வேளையாவது அவங்களுக்கு உணவு தானம் செய்யுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்கிறது உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் அதிகமாக்கி கொடுக்கும். நல்ல விஷயங்களை அதிகமாக நடத்தி கொடுக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.